18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, இப்போது நான் உனக்கு சவால் விட்டு சொல்றேன். இந்த 7, 8, 6ங்கிற எண்ணை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஏன்னா இன்னும் எதுவுமே தாமதமாகல. இந்த நொடி கூட நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் உனக்காக என்னால் நடத்தி கொடுக்க முடியும். அதனால தான் இப்போதே உன்னுடைய கவலைகள் எல்லாம் நீங்கும்படியும் சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நினைக்கும்படியும் அற்புதம் செய்வதற்காகவே உன்னை தேடி வந்தேன். வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது சில நேரம் தவறி விழுகலாம். அப்படி கால்கள் தவறி விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து ஓட முடியுன்ற தைரியத்தோட உன் மனசை நீ வச்சுக்கோ. ஏன்னா மறுபடியும் எழுந்து ஓட முடியும், தவறிலிருந்து மீண்டு வாழ்க்கையை சரியாக வாழ முடியும், தோல்வியிலிருந்து மீண்டு ஜெயிக்க முடியுன்ற எல்லா நேர்மறை எண்ணங்களும் எப்போதும் உனக்குள்ள இருக்கட்டும். சின்ன வயசுல இருந்து இதுவரைக்கும் உன் மனசுல பதிஞ்ச எல்லா கஷ்டங்களும் சேர்ந்து இப்போது உன் எதிர்காலத்துல ஒரு பயத்தை உனக்கு கொடுத்துருக்கு. ஆனா இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையில இருக்கேங்கிறத நீ மறந்துட்டியா? நான் உன் கூட இருக்கும்போது நிச்சயமாக உனக்கு நல்லதுதானே நடக்கும். உன் வாழ்க்கை இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு பயப்படாம நான் சொல்றத மட்டும் கேளு. என்னை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க உன் எதிர்காலம் நிச்சயம் சிறப்பான ஒன்றாக, மிக பேரும் புகழும் பெருமையும் கொண்டதாகவே இருக்கும். உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தை உணர்ந்துதான் உன்னுடைய கவலைகளை போக்கி உனக்கு நிம்மதியை கொடுத்து உன்னை சிரிச்சு சந்தோஷமா வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோட இந்த கருப்பசாமி உன்கிட்ட சவால் விட்டு சொல்ல வந்தேன். நிச்சயமாக உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை எதிர்காலத்தை பலப்படுத்தி உன்னை வெற்றி பெற வைப்பது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோளாக இருக்குது என் செல்லமே. நான் என்னதான் உனக்கு கடுமையான சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தாலும் நீ என் மேல அதே நம்பிக்கையோட பொறுமையோட பக்தியோட காத்திருக்கும் போது நான் எப்படி இதுக்கு மேல உன்னை கஷ்டப்படுத்துவேன்? அதனாலதான் உன் பக்திக்கு கைமாறாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில உயர்ந்த நிலையை கொடுக்கணும்ட்டு உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில உன்னை தாங்கி பிடிச்சு உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வந்துடுறேன். உன் எண்ணங்கள் இப்போதைக்கு தடுமாறாம இருந்தாதான் என்னை நோக்கிய உன் பயணம்ங்கிறது தடமாறாமல் இருக்கும். எப்போவுமே நீ அடுத்தவங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய நல்ல பிள்ளையாதான் இருந்திருக்க. இப்படி மற்றவங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய உன் வாழ்க்கையில நான் ஏதாவது ஒரு விதத்துல உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அப்படிதான் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கான சந்தோஷமான நாட்களாக இருக்கும்படி உன்னை கரை சேர்க்க வந்துட்டேன். இனிமே எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மட்டுமே நடக்கும்படி நான் செய்ய போறேன் என் செல்லமே. இன்னைக்கு நீ எந்த விஷயத்தையுமே உடனே செஞ்சிடணுமே தவிர நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காத. ஏன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் நீ தள்ளி போடுகிற செயல்கள் ஒவ்வொன்றும் இனிமே வருங்காலத்தில் உன்னை ஓய்வெடுக்கவே விடாமல் கஷ்டப்படுத்திடும். அதனால் எதுவாக இருந்தாலும் திட்டம் போட்டியா, யோசிச்சு வச்சியா, அதை உடனே செஞ்சு முடிச்சிட்டினா இன்னைக்கு நீ சரின்னு உடனே செய்கிற செயல்கள் நாளை உன்னை நிம்மதியாய் ஓய்வெடுக்கும்படி உனக்கு முன்னேற்றத்தையும் உயர்வையும் கொடுத்திடுமல்லவா? எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தீனா துன்பங்களும் துயரங்களும் உன்னை நெருங்க பயப்படும். எப்போவுமே யோசித்து எல்லா விஷயங்களையும் நிதானமாக செய்யும்போது பொய் பேசுகிறவங்களும் தப்பு செய்கிறவங்களும் உன்னை நெருங்க பயப்படுவாங்க. எங்கே நீ பொய் சொன்னால் கண்டுபிடிச்சிருவியோன்ற அந்த அச்சம் அவர்களுக்குள் இருக்கும். அதனால் என்ன நடந்தாலும் என்ன யார் செஞ்சாலும் அதை பொறுமையாய் நிதானமாய் கையாள பழகு. உன் வாழ்க்கைங்கிறது மிக சிறப்பானதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாருமே உத்தமர்களாகவும் நல்லவர்களாகவும் யோக்கியர்களாகவும் வெளியே காட்டிக்கிட்டாலும் அவங்க தவறு வெளியே தெரியாத வரைக்கும் தான் உத்தமர்கள். மனிதன் செய்கிற தவறு எப்போ வெளியே தெரியுதோ அப்பவே அவனை பற்றின எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்.